يا أيها الذين آمنوا إذا نودي للصلاة من يوم الجمعة فاسعوا إلى ذكر الله وذروا البيع ذلكم خير لكم إن كنتم تعلمون. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله. أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளிலே சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதல்களிலே சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதல் என்றும் காரியங்களிலே மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதுமையை புகுத்துவதும் புதுமைகள் அனைத்தும் வழிகேடுகள் அனைத்தும் நம்மை நரகிற்கு கொண்டு சென்றும் என்று ஒவ்வொரு உரையிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்ததை உங்களுக்கும் எனக்கும் நினைவூட்டியவளாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பனா ஸித்னா இல்மா. அல்ஹம்துலில்லாஹ். இந்த தருணத்தில் மாணவிகளுக்கான தர்பியா நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் இன்று அமர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த தருணத்தில் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு மறுமையே நமது இலக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவ்வுலகில் ஏராளமான உயிர் ஜீவராசிகளை படைத்திருக்கின்றான். அப்படி இறைவனால் படைக்கப்பட்ட இந்த உயிர் ஜீவராசிகள் அனைத்தும் தங்களுடைய வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு இலக்கை கொண்டுதான் வாழ்வை அமைத்து கொண்டிருக்கிறார்கள். உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால் 5 அறிவு கொண்ட ஜீவராசிகளும் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு இலக்கை வைத்து கொண்டிருக்கிறது. அதனுடைய இலக்கு என்ன? அன்றாடம் அது காலையில் தன்னுடைய கூட்டிலிருந்து வெறும் வயிற்றோடி வெளியே செல்லும், தன்னுடைய இரையை தேடி. மிக சிறப்பான முழுமையான ஒரு நிறைவான ஒரு இரையை பெற்றுக்கொள்ள வேண்டும், உணவு வேண்டும் என்பதை தேடி அந்த உயிர் ஜீவராசிகள் செல்லும். மாலையிலே தங்களுடைய கூட்டிற்கு வந்து செல்வதற்கு முன்னால் தன்னுடைய இரையை தேடி அலைந்து வயிறு நிரம்ப தன்னுடைய கூட்டிற்கு வந்து சென்றுவிடும். அன்றாடம் அது தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு இலக்கை நிர்ணயித்து கொண்டேதான் பயணித்து கொண்டு இருக்கிறது. அதுபோல இறைவனால் படைக்கப்பட்ட இந்த 6 அறிவு கொண்ட மனித உயிர்களும் மனித ஜீவராசிகளும் தங்களுடைய வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு இலக்கை கொண்டுதான் நாம் பயணித்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் ஏதேனும் ஒரு இலக்கு இருக்கும். அந்த இலக்கு நிச்சயமாக இருந்தே ஆக வேண்டும். ஒரு பள்ளி பருவத்தில் படிக்கக்கூடியவர்களிடம் கேட்டால் என்ன சொல்லுவாங்க? என்ன இலக்கு? நல்லா படிக்கணும், 10th நல்ல மார்க் எடுக்கணும், +2 நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே கல்லூரி படிப்புகளில் இருக்கக்கூடிய மாணவர்களிடத்தில் கேட்டால் என்ன சொல்லுவாங்க? 3 இயர்ஸோ 4 இயர்ஸோ நல்லபடியாக காலேஜை படித்து முடிக்கணும், அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஜாப்ல செட்டில் ஆகணும் அப்படின்னு அவங்களுடைய இலக்கு இருக்கும். இன்னும் சில மனிதர்களிடத்தில், அதையும் முதியோர்களிடத்தில் கேட்டால் எப்படி இருக்கும்? ஒரு நல்ல பெண்ணை, ஒரு நல்ல ஆணை திருமணம் செய்ய வேண்டும், நல்ல பொருளாதாரம் ஈட்ட வேண்டும், குழந்தைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும், அவர்களை நல்ல முறையிலே வளர்த்தெடுக்க வேண்டும், இன்னும் அதிகமாக நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டும், பொருளாதாரத்தை அதிகமாக தீட்டிக் கொள்ள வேண்டும்,
வீடு அதிகமாக பெற்றுக்கொள்ள வேண்டும், அதிகமான வீடுகளை கட்டிக்கொள்ள வேண்டும், ஏராளமான பொருளாதாரங்களை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும், நிலங்களை வாங்கி கொள்ள வேண்டும், நகைகளை வாங்கி கொள்ள வேண்டும் என்று ஒரு மனிதனுடைய இலக்கு சென்று கொண்டே செல்லும். ஆசை மனிதனுக்கு விடுமா? ஆசை இருந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு பருவத்திலும் மனிதனுக்கு ஒவ்வொரு இலக்கு இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் அந்த இலக்கு எந்த வகையான இலக்காக இருக்கும்? மறுமையை நோக்கி இலக்காக இருக்கிறதா, உலகத்தை மையப்படுத்திய இலக்காக இருக்கிறதா? இலக்கை பொறுத்தவரையில் 3 வகைதான். அதுல ஃபர்ஸ்ட் டைப்பு, இலக்கை அந்த மனிதர்கள் நிர்ணயம் செய்வார்கள். இதுதான் ஒரு டார்கெட் வைப்பாங்க. அதன் பிறகு அந்த இலக்கை நோக்கி அவர்கள் முயற்சி செய்வார்கள். அதன் பிறகு அந்த இலக்கையும் அவர்கள் அடைந்து கொள்வார்கள். இப்படி இருக்கக்கூடிய மனிதர்கள் ஒரு விதமான மனிதர்கள். 2வது வகையினர் மனிதர்கள் இருக்காங்க. அவங்க எப்படின்னா, ஒரு இலக்கை நிர்ணயம் செய்வார்கள், அதற்கு முயற்சியும் செய்வார்கள். ஆனால் அந்த இலக்கு வெற்றி பெறுமோ வெற்றி பெறாதோ என்ற ஒரு நிலை வரும் பொழுது அவர்கள் இறைவனால் ஏற்படுகின்ற சோதனையிலே தோற்று போய் விடுவார்கள். இலக்கை அடையாமல் வெற்றி பெறாமல் விட்டு விடுவார்கள். இவர்கள் 2வது தரத்தினர். 3வது தரத்தினர் ஒருத்தர் இருக்கிறாங்க. அவங்க எப்படி? அவங்களுக்கென்ற எந்த ஒரு இலக்குமே இருக்காது, எந்த ஒரு முயற்சியுமே இருக்காது. இலக்கு இருந்தால்தானே முயற்சி இருக்கும், முயற்சி இருந்தால்தானே அந்த இலக்கை சென்று அடைய முடியும். இலக்கே இல்லாத போது முயற்சியும் இருக்காது, அந்த இலக்கை அவர்கள் அடையவும் மாட்டார்கள். இப்படி 3 வகையான நபர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள், இலக்கை மையம் கொண்டவர்களாக. அப்ப இதுல இலக்கை அடைந்து கொள்ளக்கூடியவர்கள் யாரு? முதல் தரப்பினரா, 2வது தரப்பினரா, 3வது தரப்பினரா? முதல் தரப்பினர். முதல் தரப்பினர் தான் தங்களுடைய வாழ்க்கையில தனக்கென்ற ஒரு இலக்கை வைத்திருப்பார்கள், அந்த இலக்கை நோக்கிய முயற்சியை செய்வார்கள், அதன் பிறகு அவர்கள் அந்த இலக்கிலே வெற்றி அடையவும் செய்வார்கள். அப்போ ஒரு மனிதனுடைய இலக்கு எதுவாக இருக்க வேண்டும்? இன்றைக்கு நாம் எல்லாம் பார்க்கிறோம், எப்படி இருக்கு மனிதனுடைய இலக்கு? ஒட்டுமொத்தமாக இந்த உலகத்தை குறித்து தான் இருக்கு. நீண்ட ஆயுட்காலம் வாழணும், நோய் இல்லாம வாழணும், அதிகமான பொருளாதாரம் ஈட்ட வேண்டும், வீடு வாங்கணும், கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், அவ்வளோ சந்தோஷமா சுத்தணும், எல்லா இடங்களுக்கும் வெளிநாடுகளுக்கு எல்லாம் சுற்றி செல்ல வேண்டும், எல்லா இன்பங்களையும் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி ஒட்டுமொத்தமாக ஒரு மனிதனுடைய இலக்கு இந்த உலகத்தை மையப்படுத்தி தான் இருக்கிறது. இந்த உலகத்துல நான் நீண்ட நாள் வாழணும், சந்தோஷமா வாழணும், ஆரோக்கியமா வாழணும். ஆனால் அந்த மனிதன் ஒன்றை தீர்மானம் செய்து கொள்ள வேண்டும், ஒன்றை நினைத்து கொள்ள வேண்டும். நாம் எதற்காக படைக்கப்பட்டோம்? மனித படைப்பினுடைய நோக்கம் என்ன? இறைவனால் நாம் எதற்காக படைக்கப்பட்டோம் என்பதை அவனுடைய இலக்கை நிர்ணயம் செய்வதற்கு முன்னாலே அவன் யோசித்து விட வேண்டும். அப்பதான் அவன் எந்த இலக்கை நிர்ணயம் செய்ய போகிறான்றதை அவன் யோசிப்பான். எதற்காக படைக்கப்பட்டோம் என்பதை யோசித்தால் அவன் கரெக்டா யோசிச்சிருவான். இந்த உலகத்துக்காக நம்ம படைக்கப்பட்டோமா, மறுமைக்காக படைக்கப்பட்டோமா? அப்ப நம்முடைய இலக்கு இந்த உலகத்தை மையப்படுத்தி தான் இருக்க வேண்டுமா அல்லது மறுமையை மையப்படுத்தி இருக்க வேண்டுமா என்பதை அவன் முடிவு செய்து விடுவான். அதன் பிறகு அந்த இலக்கை நோக்கி அவன் முயற்சியும் செய்வான். அதன் பிறகு அல்லாஹ் நாடினால் அவன் வெற்றியும் அடைவான். அப்ப மனிதர்கள் இவ்வுலகில் படைக்கப்பட்டதினுடைய நோக்கத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. உங்களில் யார் அழகிய செயலுக்குரியவர் என்பதை சோதிப்பதற்காகவே நாம் வாழ்வையும் மரணத்தையும் படைத்தோம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி வேறு எதற்காகவும் நான் படைக்கவில்லை. வணக்கம் என்பது என்னது? அல்லாஹ்வை தொழுவது மட்டுமா வணக்கம்? அப்படிதானே? அல்லாஹ்வை தொழுவது மட்டுமா வணக்கம்? 5 நேர தொழுகையை தொழணும். அப்ப வேற எதெல்லாம் வணக்கம்? திக்ர் செய்வது வணக்கம், தான தர்மம் செய்வது வணக்கம், வேற ஹஜ் உம்ரா செய்வது வணக்கம், வேற மற்ற மனிதர்களை பார்த்து ஒரு புன் சிரிப்பு செய்யறது கூட அவங்களுக்கு செய்யக்கூடிய தர்மம். சரியா? மற்ற மனிதர்களை பார்த்து புன் சிரிப்பு செய்தால் தர்மம் செய்த நன்மை நமக்கு கிடைக்கும்.
வணக்க வழிபாடுகள், ஏராளமான வணக்க வழிபாடுகள் இருக்கு. தொழுகை மட்டும்தான் வணக்கம்ன்றது கிடையாது. அப்ப நாம படைக்கப்பட்டதினுடைய நோக்கம் அல்லாஹுவை வணங்க வேண்டும். அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் காட்டித்தந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்வை நாம் அமைக்க வேண்டும். வெறுமனே தொழுது மட்டும் செல்லக்கூடாது. அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நம்முடைய வாழ்க்கையில எப்படியெல்லாம் இருக்கணும்னு காட்டி தந்திருக்காங்க. திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னவெல்லாம் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ்வின் தூதருடைய பொன்மொழிகள் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று சொல்லி காட்டுகிறார்களோ அது முழுமையும் முதன்மைப்படுத்திதான், மையப்படுத்திதான் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அப்ப உலக வாழ்க்கை மட்டும் இன்பமானதா? அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் அதை தான் சொல்லியிருக்காங்களா? உலக வாழ்க்கை என்பது வீணானதும் விளையாட்டானதும், இன்னமல் ஹயாத்த துன்யா லைபும் வலஹுன். இவ்வுலக வாழ்க்கை என்பது வீணும் விளையாட்டும். இல்லல் மதா உல் குரூர், உங்கள் கண்களை கவரக்கூடிய வெறும் கவர்ச்சி தான். இந்த உலக வாழ்க்கையிலே நீங்கள் மூழ்கி விடாதீர்கள். இந்த உலகத்தின் இன்பங்களிலும் பொருளாதார ஆசைகளிலுமே நீங்கள் மூழ்கி விடாதீர்கள். இந்த உலக வாழ்க்கை ஒட்டுமொத்தமாக உங்கள் கண்களை கவரக்கூடிய வெறும் கவர்ச்சி தான். நாம் பார்க்குறோமா இந்த உலகத்துல? சந்தோஷமா சில சமயங்கள் யோசிச்சு பார்ப்போம், உலகம் எவ்வளோ பெருசா இருக்கும், எவ்வளவு மனிதர்கள் வாழ்கிறார்கள், எவ்வளவு இன்பங்கள் இருக்கிறது, எவ்வளவு பொருளாதாரங்கள் இருக்கிறது, எவ்வளவு செல்வங்கள் இருக்கிறது, எவ்வளவு தங்கம் இருக்கிறது, எவ்வளவு வைரம் இருக்கிறது, வைடூரியம் இருக்கிறது, உலகத்தின் இன்பங்கள், ஏராளமான இன்பங்கள். இன்னும் நீண்ட நாள் நம்ம வாழ்ந்துகிட்டே இருக்கலாமே. இந்த சந்தோஷத்தை நாம் அனுபவித்துக் கொண்டே இருக்கலாம் என்கிற எண்ணம் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் தோணுமா இல்லையா? தோணுமா? சாதாரண மனிதர்களுக்கு அப்படிதான் உள்ளத்தில் எண்ணம் தோணும். ஆனால் மறுமையை இலக்காக கொண்ட மனிதர்களுக்கு என்ன தோன்றும்? இவ்வுலக வாழ்க்கை என்பது நிரந்தரமானது கிடையாது, அற்பமானது இந்த உலக வாழ்க்கை, மறுமை வாழ்வுதான் நிரந்தரமானது என்பது உள்ளத்தில் ஆழ பதிந்திருக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலக வாழ்க்கையை குறித்து, இந்த உலகத்தை குறித்து ஒரு ஹதீஸ்ல மிக அழகா தெளிவா விவரிக்கிறாங்க. அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ஒரு நாள் ஒரு கடை வீதிக்கு செல்றாங்க. அப்ப மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமா நிக்கிறாங்க. நிற்கும் போது பாக்குறாங்க, ஒரு இறந்த ஆடு, ஒரு செத்த ஆடு, அதனுடைய காதுகள் எல்லாம் கிழிஞ்சு தொங்குது, அதனுடைய தோள்கள் எல்லாம் கிழிஞ்சு தொங்குது, அதனுடைய கால்கள் எல்லாம் உடைக்கப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஆட்டினை அல்லாஹுடைய தூதர் பார்த்துட்டு உடனே சஹாபாக்களை எல்லாம் கூப்பிடுறாங்க. எல்லாரும் இங்க வாங்க, என் அருமை சஹாபாக்களே, நீங்க நல்லா பாருங்க, இந்த இறந்து போன ஆடு காதுகள் எல்லாம் கிழிந்து தொங்குது, கால்கள் எல்லாம் உடைக்கப்பட்டிருக்கு. இந்த ஆட்டை நீங்கள் யாராவது வெள்ளி காசுக்கு பகரமாக வாங்குவீர்களா அப்படின்னு கேட்குறாங்க. சஹாபாக்கள்லாம் யோசிக்கிறாங்க, இது ஏற்கனவே இறந்து போன ஆடு, அது உயிரோடு இருந்தாலாவது நம்ம பிஸ்மி சொல்லி கொண்டு போய் அறுத்து சாப்பிடலாம், அல்லது அது இறந்து போன நல்ல ஆடா இருந்தா கூட அதனுடைய தோள்களையாவது நாம பயன்படுத்தி கொள்ளலாம். அதனுடைய காதுகளோ தோள்களோ எல்லாம் கிழிந்து தொங்குகிறது. இந்த ஆட்டை நாம எப்படி பயன்படுத்த முடியும்? அப்படிதானே இல்லையா? இந்த ஆட்டை நமக்கு வாங்கிட்டு போய் எந்த பிரயோஜனமும் இல்லையே அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் எல்லாம் முடிவு செய்யறாங்க. இந்த ஆட்டை வாங்குவதனால் நமக்கு எந்த ஒரு லாபமும் இருக்க போறதில்லையே அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வின் தூதர் இடத்துல போய் சொல்றாங்க. அல்லாஹுடைய தூதரே, இந்த ஆட்டை நாங்கள் வாங்க மாட்டோம், இதை வாங்கினால் எங்களுக்கு நஷ்டம்தான் ஏற்படும், இதை வாங்குவதனால் எங்களுக்கு என்ன பலன் இருக்கிறது யாரும் சொல்லலாம்? அதுவோ ஒரு இறந்த ஆடு, காதுகள் எல்லாம் கிழிந்து தொங்குகிறது, தோள்கள் எல்லாம் கிழிந்து தொங்குகிறது, கால்கள் எல்லாம் உடைக்கப்பட்டிருக்கிறது, இதை வாங்குவதனால் எங்களுக்கு எந்த ஒரு பலனும் இல்லை யார சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அல்லாஹுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எப்படி இந்த இறந்த ஆட்டினை வாங்குவதனால் உங்களுக்கு எந்த பலனும் இல்லை என்பதை எண்ணுகிறீர்களோ, எந்த உதவியும் இல்லை என்பதை எண்ணுகிறீர்களோ, அது போல்தான் இந்த உலக வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கை இறந்த ஆட்டை விட, செத்த ஆட்டை விட மிக மோசமானது, மிக கீழ்நிலையை அடைந்தது, மிக மட்டமானதுன்னு சொல்றாங்க. அப்ப இந்த உலகத்துல நாம எதையெல்லாம் பிரம்மாண்டமா பார்க்கிறோம்? உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நாம பிரம்மாண்டமா பார்க்கிறோமா? வாயை பிளந்து பார்க்கிறோமா? இவ்வளோ அறிவியல் டெக்னாலஜி இருக்கா, இவ்வளோ பெரிய உலகமா, எவ்வளோ சூப்பரா இருக்கு, இந்த ஆயுள் வாழ்ந்துட மாட்டோமா, சந்தோஷமா வாழ்ந்துட மாட்டோமா, நிறைய பொருளாதாரங்களை கொண்டு நாம் வாழ்ந்துட மாட்டோமா, நிரந்தரமாக நோய் இல்லாமல் இந்த உலகிலே நாம் வாழ்ந்திட மாட்டோமா அப்படின்னு ஆசைப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க?
ஒரே ஒரு செத்த ஆட்டை வச்சு உதாரணம் சொல்லிட்டாங்க. இந்த உலக வாழ்க்கை என்பது இந்த இறந்த ஆட்டை விட கீழ்நிலையை கொண்டதுதான். உங்களுக்கு அதிலே எந்த ஒரு பலனுமே கிடையாது. இந்த உலக வாழ்க்கையை நீங்கள் அப்படித்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த உலக வாழ்க்கையை நீங்கள் ஒரு வழிப்போக்கரை போல் நாம் இருந்து கொள்ள வேண்டும், அல்லது ஒரு பயணியை போன்று நாம் இருக்கணும். ஒரு பயணியை போன்று இருக்கிறோம்னா, ஒரு இடத்துக்கு நாம டிராவல் பண்ணி போறோம், ஒரு 2 நாள் 3 நாள் ஸ்டே பண்றோம், அல்லது ஒரு நாள் டிராவல் பண்ணி போறோம். என்னவெல்லாம் கொண்டுட்டு போவோம்? டிராவல் போகும்போது என்னவெல்லாம் கொண்டுட்டு போவோம்? சாப்பாடு கொண்டுட்டு போவோம், தண்ணி கொண்டுட்டு போவோம், வேற ட்ரெஸ் கொண்டுட்டு போவோம், வேற வேற என்ன கொண்டுட்டு போவோம்? இன்னும் நமக்கு தேவைப்படக்கூடிய சில உபகரணங்கள், பொருட்கள் மட்டும் கொண்டு போவோம். ஃபோன்னா ஃபோன் கொண்டு போவோம், ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னா ஸ்நாக்ஸ் கொண்டுட்டு போவோம், அதை தவிர்த்து மொபைலுக்கு சார்ஜ் போடணும்னா சார்ஜை கொண்டுட்டு போவோம். வேற என்ன கொண்டுட்டு போவோம்? வேற எதுவும் கொண்டுட்டு போக மாட்டோம், அப்படிதானே? வீட்டில் இருக்க டிவி எல்லாம் கொண்டுட்டு போவோமா? ஃப்ரிட்ஜு கொண்டுட்டு போவோமா? வாஷிங் மிஷின் கொண்டுட்டு போவோமா? இல்லை வீட்டில் இருக்க ஒட்டுமொத்த பீரோவே தூக்கிட்டு போயிடுவோமா? என்னதான் நம்ம வீட்டில் 25 ட்ரெஸ் 30 ட்ரெஸ் இருந்தாலுமே, 50 ட்ரெஸ் இருந்தாலுமே, ஒரு 2 நாள் 3 நாள் டிராவல்க்கு எத்தனை ட்ரெஸ்ஸை கொண்டு போவோம்? ஒரு 2 ட்ரெஸ்ஸோ 3 ட்ரெஸ்ஸோ, அதிகபட்சமாக ஒரு 5 ட்ரெஸ்ஸோ, அவ்வளோதான் கொண்டு போவோம். அதுக்கு மேலே ஏதாவது கொண்டு போவோமா? கொண்டு போக மாட்டோம். அப்போ வீட்டை நம்ம சுமந்துட்டு போவோமா? சுமந்துட்டு போக மாட்டோம். அது போல் தான் இந்த உலக வாழ்க்கை. ஒரு பயணி எதை சுமந்துட்டு போவானோ அது அவ்வளோ மட்டும் நீ சுமந்துக்கும். அதை தவிர்த்து வேற எதுவுமே இந்த உலக வாழ்க்கையில் உனக்கு நிரந்தரமானது கிடையாது. நாம மரணிச்சு போனதுக்கு அப்புறம் நம்முடைய கபர்ல எல்லாத்தையும் கொண்டு வந்து வைக்க போறாங்களா? நமக்கு பிடிச்சமான பொருள்களை எல்லாம் கொண்டு வந்து வைக்க போறாங்களா? நம்முடைய ட்ரெஸ்ஸஸ்லாம் கொண்டு வந்து வைக்க போறாங்களா? நம்முடைய ஜுவல்ஸு, நம்முடைய ஸ்லிப்பர்ஸு, நம்முடைய ஆக்சசரிஸு எல்லாத்தையுமே கொண்டு வந்து வைக்க போறாங்களா? கிடையாது. என்ன செய்யும்? நாம மட்டும்தான் மரணிப்போம். அதுபோல என்ன நடக்கும்? நம்மளை மட்டும்தான் கொண்டு போய் கபர்ல வைப்பாங்க. நமக்கு விருப்பமான பொருள்கள் என்று இருந்தால் கூட அதை கூட கொண்டு வந்து கபர்ல வைக்க மாட்டாங்க. என்னுடைய பிள்ளைக்கு இது விருப்பமான பொருள், அவ வஃபாத் ஆயிட்டா, அவ மௌத்தாயிட்டா, அவ கூடயே இந்த பொருளும் சேர்ந்து போட்டு அவ அனுபவிப்பா, போட்டுக்குவா அப்படின்னா கொடுப்பாங்க? கிடையாது. நமக்கு மிக தெளிவாக தெரியும், இந்த உலக வாழ்க்கை என்பது நிரந்தரமானது கிடையாது. என்றைக்கானாலும் நாம் மரணிக்க தான் போறோம், எல்லாத்தையும் விட்டுட்டு போக தான் போறோம். நாம ஆசைப்பட்டதை எல்லாம் விட்டுட்டு போக தான் போறோம். நம்முடைய உறவினர்கள் எல்லாரையும் விட்டுட்டு போக தான் போறோம். நம்முடைய அம்மாவையும் வாப்பாவையும், கூட பிறந்த சகோதரர்களையும், நம்முடைய ஃப்ரெண்ட்ஸையும், நம்முடைய உறவினர்களையும் எல்லாரையும் விட்டு ஒரு நாள் நாமும் பிரியதான் போகிறோம். அப்ப இது நிச்சயம் தானே? இது உறுதி தானே? மறுமை என்ற ஒன்று உண்டு. நிச்சயமாக நாம் மரணிக்க போகிறோம். அந்த மறுமையை நோக்கி நம்முடைய வாழ்வை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் தான் நம்முடைய உள்ளத்துல இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்திருக்காங்க, ஒரு துன்பம் ஏற்படும் போது, ஒரு துக்கம் ஏற்படும் போது, ஒரு இழப்பு ஏற்படும் போது என்ன சொல்லியிருக்காங்க? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நாங்கள் அல்லாஹ்விடமே, என்ன பொருள் அதுக்கு? என்ன மீனிங்? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இன்னா லில்லாஹி, நிச்சயமாக நாங்கள் அல்லாஹ்வுக்கே உரியவர்கள். வ இன்னா இலைஹி ராஜிஊன், நிச்சயமாக நாங்கள் அல்லாஹ்விடமே மீண்டு திரும்ப செல்லக்கூடியவர்கள். அப்ப இத முழுமையா நம்பிக்கை கொண்ட சமுதாயம் தானே நாம. ஒரு இழப்புகள் ஏற்படும் போது, ஒரு துன்பங்கள் துயரங்கள் ஏற்படும் போது இதை நம்முடைய வாயால் மட்டும் மொழியக்கூடாது, அதனுடைய உண்மையான அர்த்தத்தை தெரிந்து மொழிய வேண்டும். நாம் அல்லாஹ்வுக்கே உரியவர்கள், நிச்சயமாக நாம் மீண்டும் அல்லாஹ்விடமே திரும்ப செல்லக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம் என்பதை நம்முடைய மனதில் ஆழ பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப இந்த உலக வாழ்க்கையில் எந்த அளவுக்கு மூழ்கி திளைக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக இன்றைக்கு இளைஞர் சமுதாயத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மிகவும் கவலைக்குரிய ஒரு நிலை. நீங்களே பார்க்குறீங்களா இல்லையா? உங்க கூட இருக்கக்கூடிய சில நபர்களை, சில ஃப்ரெண்ட்ஸை நீங்க பார்க்குறீங்களா இல்லையா? மாற்று மதத்தில் இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் சரிதான், நம்முடைய மார்க்கத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரிதான். எப்படி இருக்காங்க? நாமும் நம்முடைய வாழ்க்கையை எப்படி கடித்து கொண்டிருக்கிறோம்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், இந்த இளமை பருவம் என்பது சும்ம ஜஅல மின் பஅதி லஃபின் குவ்வஹ், மிக வலிமையான பருவம், மிக ஆற்றல் நிறைந்த பருவம். இந்த இளமை பருவம் என்பது எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஒரு ஆற்றலும் ஒரு வலிமையும் நிறைந்த பருவம்.
இந்த ஆற்றலையும் இந்த வலிமையும் நாம் எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைக்கு இளைய சமுதாயம் எப்படி பயன்படுத்தி கொண்டு இருக்கிறது சிந்திச்சு பாருங்க. நம்முடைய அறிவை நாம எப்படி எல்லாம் யூஸ் பண்றோம்? நல்ல வழியில யூஸ் பண்றோமா? பார்த்துட்டு இருக்கோமா? ஏராளமான மக்களை பார்த்துட்டு இருக்கோமா? நம்முடைய கூட இருக்கவங்களையும் பார்த்துட்டு இருக்கோமா? ஏராளமான கெட்ட பழக்கங்களை எல்லாம் கொண்டிருக்காங்களா? மது போதைக்கு எல்லாம் அடிமையாகி இருக்காங்களா? பார்க்கிறோமா இல்லையா? ஆண்கள் ஆனாலும் சரிதான், இளைஞர்கள் ஆனாலும் சரிதான், இளைஞர்கள் ஆனாலும் சரிதான், பெண் பிள்ளைகளும் மதுவிற்கு போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருக்கிறார்கள். வீட்டில் இருக்க யாருக்குமே அது தெரியாது, பெற்றோர்களுக்கே தெரிய மாட்டேங்குது. நம்முடைய பிள்ளைகள் இந்த போதை பழக்கத்திற்கு அடிமையாகி விட்டார்கள். இதுவெல்லாம் சர்வ சாதாரணமாக இன்றைக்கு போய்விட்டது. இதெல்லாம் ஒரு ஃபேஷன், ஒரு ட்ரெண்டு, அப்படிதானே இல்லையா? இந்த ஜெனரேஷன்ல இதை டேஸ்ட் பண்ணாம எப்படி? அதெல்லாம் ஜஸ்ட் ஒரு டேஸ்ட் பண்றன்ற பேர்ல நாளைக்கு என்ன நடக்கும்? அதுவே தொடர்ச்சியாகும். ஆண் பிள்ளைகள் ஆனாலும் சரிதான், பெண் பிள்ளைகள் ஆனாலும் சரிதான், அந்த மதுவிற்கும் போதை பழக்கத்திற்கும் அடிமையாகி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு சமூக வலைத்தளங்கள்ல ஏராளமான செய்திகளை நாம பார்க்கிறோம். முன்னாடி இருந்த ஒரு காலகட்டத்தில எல்லாம் ஒரு டிவியில் ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் பார்க்குறோம், அல்லது ஏதாவது சில விஷயங்கள் போதை பழக்கம், அதாவது மது அருந்துற மாதிரி அல்லது சிகரெட் பிடிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு சீன் வந்ததுன்னா மேக்சிமம் அதை சென்சார் கட் பண்ணிடுவாங்க. நாளடைவில் செல்ல செல்ல மது உடல் நலத்திற்கு கேடு, குடியை கிடைக்கும், அந்த மாதிரியான சில விஷயங்களை அந்த கீழே அந்த டிவிலேயே அவங்க என்ன செய்வாங்க, டிஸ்பிளேல போட்டுருவாங்க. அதை தாண்டி இன்னும் சில விஷயங்கள் எப்படி நடக்குதுன்னா, சில வெப் சீரியஸ் அப்படி இப்படின்னு எல்லாம் போய் பார்க்கும்போது அது எதுவுமே கிடையாது. மிக ஈஸியா சோஷியல் ட்ரிங்கர்ஸ்னு போயிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள், அதுக்குன்னு ஒரு சர்க்கிளை வச்சு அவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை வன்மையாக கண்டிக்கிறாங்க. இந்த போதை பழக்கத்தில் இருந்து அவர்கள் விடுபட்டு விட வேண்டும், விடுபட்டு அல்லாஹ்விடத்திலே அவர்கள் பாவ மன்னிப்பு கேட்டு விட வேண்டும். அப்படி இல்லையா மீண்டும் அதிலிருந்து விடுபட்டு 3 முறை ஆஃபர் கொடுக்குறாங்க. அதையும் தாண்டி அவன் மீண்டும் அதே பாவத்தை செய்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில் அவனுக்கு நரகத்தில் கபால் என்னும் ஒரு உணவை தருவான். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, கபால்னா என்னது, தீனத்துல் கபால்னா என்னது ரசூலுல்லாஹ் அப்படின்னு கேட்கும்போது சொல்றாங்க, நரகவாசிகள் அவர்களுடைய உடல்களில் இருந்து வடியக்கூடிய சீலையும் சலத்தையும் அவர்களுக்கு உணவாக வழங்கப்படும். எப்படி? நரகவாசிகள் நெருப்புல வெந்துட்டு இருப்பாங்கல்ல, அவங்களுடைய உடல்ல இருந்து வடியக்கூடிய சீலையும் சலத்தையும் அவர்களுக்கு உணவாக கொடுக்கப்படும் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எந்த அளவுக்கு எச்சரிக்கை செய்றாங்க. இன்றைய இளைய சமுதாயம் அதை நினைக்குதா? மறுமையை நம்பிக்கை கொண்ட சமுதாயம் தானே நாம, அல்லாஹ்வை ஈமான் கொண்ட சமுதாயம் தானே நாம், மலக்குமார்களை ஈமான் கொண்ட சமுதாயம் தானே நாம், நபிமார்களை ஈமான் கொண்ட சமுதாயம் தானே நாம், நன்மை தீமை அனைத்தும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தான் வருகிறது என்பதை நம்பிக்கை கொண்ட சமுதாயம் தானே நாம். அப்ப நம்முடைய இலக்கை நாம எப்படி நிர்ணயம் செய்துக்கணும்? மறுமையை நோக்கி நம்முடைய பாதையை அமைக்க வேண்டாமா? அந்த மாதிரியான கெட்ட பழக்கங்கள்ல நாம இல்லாட்டாலும் நம்முடைய கூட இருக்கவங்களுக்கு நாம எடுத்து சொல்லணும். நம்முடைய மார்க்கத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் இதை எச்சரிக்கை செய்திருக்காங்க. இந்த பழக்கங்கள் இருக்கக்கூடாது என்பதை அவர்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவர்களாக நாம இருக்கணும். இது ஒரு வெளிப்படையான போதை மது என்பது. ஆனால் மறைமுகமான ஒரு போதை இருக்கு. என்ன போதை? மறைமுகமா இருக்கக்கூடிய ஒரு போதை என்னது? மொபைல் போன். மொபைல் போன் என்பது மறைமுகமாக இருக்கக்கூடிய ஒரு போதை. எல்லோரு இடத்திலும் இருக்கு. ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் அந்த மொபைல் போனை பார்க்காம இருந்தா இருக்கவே முடியாது. இப்ப ரீசெண்டா சில ஆட்லாம் எப்படி கொடுக்குறாங்கன்னா, 12 மணிக்கு மேல நீங்க தனிமையை உணர்றீங்களா? உங்க கூட யாருமே பேசுறதுக்கு ஆள் இல்லையா? நாங்க இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணுங்க. எங்க இருந்து வேணாலும் எப்படி வேணாலும் யாரு கூட வேணாலும் நீங்க பேசிக்கலாம். விடிய விடிய வேணாலும் நீங்க பேசிக்கலாம். 12 மணிக்கு மேல நைட்ல முதல்ல என்ன வேலை?
முழிச்சிட்டு இருக்கிறதுக்கு முதல்ல என்ன வேலை? யாருக்கிட்ட பேசணும், எவன்கிட்ட பேசணும், அப்படிதானே இல்லையா? 12 மணிக்கு மேல முதல்ல என்ன வேலை? பெற்றோர்களிடத்தில் பேசுவதை தவிர்த்து 12 மணிக்கு மேல வேற அந்நிய ஆண்களிடத்தில் அந்நிய பெண்களிடத்தில் ஏன் பேசணும்? என்ன அவசியம்? அப்ப இதை எப்படி கொண்டு வராங்க? ஹலால்ன்ற மாதிரியே கொண்டு வராங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆப்பை டவுன்லோட் செய்யுங்க, உங்களுக்கு ஏராளமான ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. ஏன்னா இந்தியன் டைமிங்ல நமக்கு இரவா இருந்தா அமெரிக்கா ஆஸ்திரேலியாலலாம் எப்படி இருக்கும்? பகலா இருக்கும். அப்ப இந்தியாவில் இருக்கக்கூடியவன் அமெரிக்கா ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடியவங்கள கான்டாக்ட் பண்ணிக்கலாம், பேசிக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் ஆப் யூஸ் பண்ணிக்கலாம். அது நாளைக்கு எங்க கொண்டு போய் விடும்? தீய தவறான காரியத்தில் தான் கொண்டு போய் விடும். சிறிய சிறிய பிள்ளைகள், இதுக்கு பெற்றோர்களும் ஒரு காரணம். தன்னுடைய பிள்ளைகளிடத்துல மொபைல் போனு கையில கொடுத்து அந்த பிள்ளைங்க எந்த அளவுக்கு அடிக்ட் ஆயிருக்காங்க. ஈஸியா ஒரு ஷார்ட்ஸ் பிள்ளைங்க தட்டிட்டு இப்படி ஸ்வைப் பண்ணிட்டே தான் போறது. சின்ன சின்ன பிள்ளைங்க கையிலையும் ஒவ்வொரு ஷார்ட்ஸா உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கு. அந்த ஷார்ட்ஸ்ல என்ன கண்டென்ட் வருது அதை அப்படியே அந்த பிள்ளைங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுது. அதே மாதிரியே டான்ஸ் ஆடுது, அதே மாதிரியே பாட்டு பாடுது, அதே மாதிரியே ஆக்டிவிட்டீஸ். முன்னாடி உள்ள காலகட்டத்தில் கொஞ்சம் வளர்ந்தவர்கள் தான் சினிமா துறையில் அதிகமாக இருப்பாங்க, சிறிய பிள்ளைகள் கொஞ்சம் குறைவாக தான் இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கான காலகட்டத்தில் எவ்வளோ நாம் பார்க்குறோம், இப்படிதானே இல்லையா? சினிமா துறையில் ஒரு டிவி ஷோஸ், ஒரு ப்ரோக்ராம்னு எடுத்துக்கிட்டா சின்ன சின்ன பிள்ளைகள், அதிலும் குறிப்பாக இஸ்லாமியர்களை குறிவைத்து தாக்குகிறார்கள். இஸ்லாமிய சமுதாயத்தினர் சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் ப்ரோக்ராமுக்கு போகிறாங்க, ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. என்ன செய்கிறாங்க? பாடுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, மிமிக்ரி பண்ணுறாங்க. வேற என்ன செய்கிறாங்க? சினிமா பாடல் காட்சிகள் கதைகள் எல்லாம் எப்படி வருதோ அதே மாதிரி அந்த பிள்ளைங்க ஆக்டிங் பண்ணி காட்டுறாங்க. அந்த ஹீரோவும் அந்த ஹீரோயினும் அந்த படக்காட்சிகள்ல எப்படி நடிச்சாங்களோ அதை விட டபுள் ட்ரிபிள் இந்த பிள்ளைங்க நடிக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கவலையா இருக்கு. நம்முடைய சமுதாயம், இஸ்லாமிய மார்க்கம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது? இப்படியே போய்கிட்டு இருந்தா நம்முடைய நிலை என்னவாகும்? அடுத்த சந்ததியினரை திரும்பி பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. இப்பவே என்ன சொல்றாங்க? சமத்துவம், சமத்துவ நீதி, நாம எல்லாரும் சமம்தான். என்ன சொல்றாங்க? நாம எல்லாரும் சமம்தான். ஒரு இஸ்லாமியன் சொல்றான் நாம எல்லாரும் சமந்தான், அதுலலாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அவங்களுக்கு அவங்க கடவுள் வணங்கிட்டு போறாங்க, எல்லா கடவுளும் ஒண்ணுதாங்க, எம்மதமும் சம்மதம். எனக்கு ஒரு இஸ்லாமியன் இதை சொல்லலாமா? எம்மதமும் சம்மதம் என்று சொல்லலாமா? எல்லா மதங்களும் இருக்கா இங்க? எந்த மதம் உண்மையான மதம்? எந்த மதம் இயற்கை மதம்? அப்போ ஒரு இஸ்லாம் என்ன சொல்றான், ஒரு முஸ்லீம் என்ன சொல்றான்? எம்மதமும் சம்மதம் எனக்கு. அவங்க கடவுளை வணங்கிட்டு இருக்காங்க, இதுல என்னங்க பிரச்சனை, இதுல என்னங்க தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையை இன்றைக்கு நாம பார்க்கிறோம். அது போல ஆடையினுடைய வடிவம் எப்படி இருக்கு, எல்லாருடைய ட்ரெஸ்ஸஸ் எப்படி இருக்கு? ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி. பெண்களுக்கெல்லாம் இப்பெல்லாம் ரொம்ப ஈஸியா வந்துச்சு, ஹிஜாப் டுட்டோரியல், அப்படிதானே? ரொம்ப ஈஸியா ஷால் 2 minutes, வித்தின் 2 minutesல எப்படி ஷாலை வியர் பண்ணலாம். இப்படி தூக்கி ஒரு முக்கோணத்தை வச்சு தூக்கி வச்சு இங்க ஒரு பின்னு, இப்படி ஒரு சுத்து, இப்படி ஒரு சுத்து. என்னவோ அரசியல்வாதிகளுக்கு ஒரு பொன்னாடை போட்டுட்டு வருவாங்க தெரியுமா, கழுத்துல ஒரு துண்டு போட்டுட்டு வருவாங்க தெரியுமா, அந்த மாதிரி தான் இருக்கு இன்றைக்கு பிள்ளைகளுடைய ஷாலு. இது எங்க கொண்டு போய் தள்ளும்? ஆண்களுடைய ஆடை எப்படி இருக்கு? அவனுடைய பேண்ட் அவன் இடுப்புலயே இருக்காது, சொல்ல போனா பாதி ஜெட்டியே அவனுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கான் அவன் என்ன பிராண்ட்ல யூஸ் பண்றாங்கிறத. அந்த அளவுக்கு கேவலமா ஆண்களுடைய ஆடை இருக்கு. இதை வெளி உலகத்துல அவன் போட்டுட்டு அவன் அதை ஃபேஷன் ட்ரெண்ட்னு வேற சுத்திக்கிட்டு இருக்கான். முன்னாடிலாம் ஒரு சின்ன கிழிஞ்ச ட்ரெஸ் எல்லாம் கூட போட மாட்டாங்க. இந்த ட்ரெஸ் கிழிஞ்சிருக்கு, இதை தச்சு தந்தாதான் நாங்க போடுவோமான்னு வீட்டுல சொல்லுவாங்க. இன்னைக்கு கிழிஞ்ச ட்ரெஸ்ஸையே 1000 ரூபா, 2000 ரூபா, 3000 ரூபா, 5000 ரூபாவும் கொடுத்தும் வாங்கிட்டு இருக்காங்க. எப்படி மனசாட்சியே இல்லாம வீட்டுல இருக்கவங்க வாங்கி கொடுக்குறாங்களோ, எப்படி அந்த பிள்ளைங்க கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அவ்வளோ அரைகுறையா போறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போனா நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு நபரை பார்க்குறோம், ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சிருக்கு, அப்ப என்ன சொல்லுவோம்? அவரு பைத்தியக்காரர் போல, மனநலம் பாதிக்கப்பட்டவரா இருக்கும், அதான் அவருடைய ஆடைகள் எல்லாம் கிழிஞ்சிருக்கு, அதனாலதான் அவர் ஆடைகளை சரி செய்யல அப்படின்னு தானே நினைப்போம். ஆனா இன்றைக்கு தெளிவாக இருக்கக்கூடிய
பைத்தியங்கள் எல்லாம் எப்படி இருக்கு? ஆடைகளை கிழிச்சிட்டு போறாங்க. அது ஃபேஷன் வேற. ஆண்கள் மட்டும் கிடையாது, பெண்களும் அதே கிழிந்த ஆடைகளை போடதான் செய்யறாங்க. அப்ப எந்த அளவுக்கு இன்னைக்கு இஸ்லாமிய சமுதாயம் மடைமாற்றம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. எப்படி பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்கான் பாத்தீங்களா? இதுதான் ஃபேஷன், இதுதான் ட்ரெண்டு, இப்படிதான் இருக்கணும். இதை தாண்டி கொஞ்சம் நீ டீசெண்டா நீட்டா இருந்துட்டேன்னு வையேன், ஷாலை கொஞ்சம் லென்த்தா போட்டுட்டீங்கன்னு வைங்களேன், என்ன ஆன்டி மதி போட்டிருக்கீங்க, ட்ரெஸ்ஸை கொஞ்சம் நீட்டா போட்டாங்கன்னு வைங்களேன், என்ன சொல்லுவாங்க? பூமரங், சரியான பூமரங்கா இருக்காரு, இவரு பயங்கர ஓல்டா இருக்காரு, பூமரங். இப்போ ஒரு பேர் ரீசெண்டா கொஞ்சம் டீசெண்டா நீட்டா இந்த மாதிரி தன்னை இழிவுபடுத்திக்காம வெளியே டீசெண்டா இருக்கக்கூடியவங்கள என்ன சொல்றாங்க? பூமரங். அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, இப்போ உள்ள ட்ரெண்டிலே நீங்க இல்லையே, ரொம்ப ஓல்டால இருக்கீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இன்றைக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அப்ப இளைய சமுதாயம் எதை நோக்கி போயிட்டு இருக்கு? சிந்திச்சு பாருங்க. அதே மாதிரி சினிமா, திரைப்படம் என்று சொல்லக்கூடிய மிகவும் கேவலமான ஒரு நிலை, அப்படிதானே? சமூக வலைத்தளங்கள்ல எல்லாருமே நாம பார்த்திருப்போம். ஒரு திரைப்பட பிரபல ஒரு நடிகர் அப்படிதானே ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு. அந்த கட்சி கூட்டத்திற்கு இளைஞர்கள் தான் ஏராளமானவர்கள் திரண்டு வராங்க. ஆண்களும் சரி, பெண்களும் சரி, இளைஞர்களும் இளைஞர்களும். மாற்று மதத்தில் இருக்கக்கூடியவங்களும் இருப்பாங்க, இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. என்ன பேட்டி கொடுக்குறாங்க எல்லாம் பார்த்துருப்பீங்களே சமூக வலைத்தளங்கள்ல. ஒரு பெண் தன்னுடைய கணவர் கூட இருக்கா. அப்ப என்ன சொல்லுவா? அவன் பேட்டி எடுக்கிறவன் கேட்கிறான், நீங்க என்ன இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்களா, எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்க வரணும்? ஐயோ, அவரு எங்க தலைங்க. யாரு? தலையா அவன்கிட்ட கொடுத்துட்டு இவ தலைக்கு எங்க போவான்னு தெரியல. அவரு எங்க தலைங்க, ஏன் உயிருங்க, எங்க அண்ணங்க, அவரை பார்க்க நான் வந்தேங்க, வீட்டுல என் பிள்ளைங்களை எல்லாம் விட்டுட்டு நான் வந்திருக்கேங்க. கூட அவளுடைய கணவனும் நிற்கிறான். இந்த சமுதாயம் எங்க சென்றுட்டு இருக்கு? கேவலமா இல்லையா? அசிங்கமா இல்லையா? பக்கத்துல தன்னுடைய கணவனை வச்சுக்கிட்டே என்னுடைய உயிர் அவன் தான், என்னுடைய தலை, ஐயோ அண்ணனை நான் பார்த்தேன்னா அப்படியே கட்டி பிடிச்சு அழுதுருவேங்க. எவன் அண்ணன்? யாருக்கு யார் அண்ணன்? எந்த அளவுக்கு தலைமுறை சென்று கொண்டிருக்குன்னு பாருங்க. சிரிக்கிறது கிடையாது இது, சிந்திச்சு பாருங்க. எந்த அளவுக்கு ஒட்டுமொத்த சமுதாயத்தையுமே கேவலப்படுத்தக்கூடிய ஒரு செயல் இது. கேவலப்படுத்தக்கூடிய செயலா இல்லையா? அதே போல சில மாதங்களுக்கு முன்னால் அல்லது ஒரு வருடத்துக்கு முன்னாலே வச்சுக்கலாம், ஒரு பிரபல நடிகருடைய ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆகும்போது இஸ்லாமிய பெண்கள் எல்லாம் போறாங்க. இவங்களும் கரெக்டா குறி வச்சு இஸ்லாமிய பெண்களை என்ன செய்யறாங்க? பேட்டி எடுக்கிறான். பேட்டி எடுத்து அந்த ரிப்போர்ட்டர் என்ன கேட்கிறான்னா, அவன் தெளிவா கேட்கிறான், நீங்க இஸ்லாமியர்கள் தானே, உங்களுக்கு இந்த சினிமா திரைப்படம்லாம் பார்க்க கூடாது, அது ஹராம்னு உங்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கே, நீங்க ஏன் இந்த சினிமா தியேட்டருக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு அந்த பெண் என்ன பதில் சொல்றான்? இது ஏன் ரைட்ஸுங்க, என்னுடைய உரிமை, ஏன் இஷ்டம், நான் எங்க வேணாலும் போவேன், நான் எங்க வேணாலும் வருவேன், அதை யாருமே கேட்க கூடாது. அதையே நீங்க கேக்குறீங்க. நீ கேட்கிறன்னா நீ எப்படியா போ, நீ ஏன் ஹிஜாப போட்டுட்டு போற? இஸ்லாமிய சமுதாயத்தை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு செயல். ஒரு மனிதன் செய்யக்கூடிய தவறு என்பது வெளிப்படையாக செய்யக்கூடிய தவறு இருக்கிறது, மறைமுகமாக செய்யக்கூடிய தவறு இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாடினால் எதையுமே மன்னிப்பான். ஆனால் இந்த வெளிப்படையா செய்யக்கூடிய ஒரு தவறு இருக்கு தெரியுமா? ஹிஜாபை அரைகுறையா அணிகிறது, அதே போல ஹிஜாபை அணிந்து கொண்டு இந்த சினிமா தியேட்டர்களுக்கு எல்லாம் செல்றது, இந்த ஷார்ட்ஸ் வீடியோஸ் யூடியூப்ல போஸ்ட் பண்றது, இதையெல்லாம் செய்யும் பொழுது அடுத்த தலைமுறை, அடுத்த மதத்தினர் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? என்ன கேட்கிறாங்க? நீங்களும் இஸ்லாமியர்கள் தான் சொல்றீங்க, நீங்க சில ரூல்ஸ் எல்லாம் சொல்றீங்க, எங்க மதத்துல இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு, ஆனா உங்க மதத்துல இருக்கக்கூடிய சில நபர்களே அப்படி இருக்கிறது கிடையாது. அவங்க எல்லாம் சினிமா தியேட்டருக்கு ஈஸியா கேஷுவலா வந்துட்டு போறாங்களே, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கெல்லாம் வராங்களேங்க, நீங்க என்னங்க வித்தியாசமா பேசுறீங்க? சினிமா தியேட்டருக்குலாம் போக கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு, ஆடை ஒழுக்க முறைகள் இப்படிதான் இருக்கணும்னு நீங்க சொல்றீங்களே, உங்க மதத்துல இருக்கக்கூடியவங்களே ட்ரெஸ்ஸஸை பார்க்க தானங்க செய்யறோம். தேவைன்னா ஹிஜாபு போட்டுக்கிறாங்க, தேவையில்லைன்னா ஹிஜாபை கலத்தி வச்சிடறாங்க. டூரிஸ்ட் பிளேஸுக்கு போனோம்னா ஹிஜாபை கலத்தி வச்சிடறாங்க, திருமண வீடுகள் வந்தா ஹிஜாபை கலத்தி வச்சிடறாங்க, ஷாலே இல்லாம ஒரு நேரத்துல இருக்காங்க, ஒரு நேரம் ஷாலை போட்டுட்டு இருக்காங்க. நீங்க என்னங்க வித்தியாசமா பேசுறீங்கன்னு சொல்லி மாற்று மதத்தினர் நம்ம இடத்துல கேட்கிறாங்க.
அப்ப நீங்க சொல்றது உண்மையா இல்ல அவங்க நடக்கிறதா உண்மையா? இந்த உலகத்திற்கு ஏற்றாற்போல், இந்த காலகட்டத்திற்கு ஏற்றாற்போல் நாம நடந்துக்கணும். ஃபேஷன் ட்ரெண்ட் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிக்கணும். அப்பதான் எப்படியா இருப்பாங்களாம்? அறிவாளிகளா இருப்பாங்களாம். இல்லைன்னா யாரா இருப்பாங்களாம்? பூமரங்கா இருப்பாங்களாம். பூமரங்ருவாங்க. அப்படிதானே? ஒண்ணுமே தெரியாது இவங்க, பயங்கர ஓல்டு. அப்ப இந்த சமுதாயம் எதை நோக்கி கொண்டு சென்று கொண்டிருக்கிறது? எதை இலக்காக மையம் வைத்து இந்த சமுதாயம் சென்று கொண்டிருக்கிறது? மறுமையைத்தானே இலக்கா வைக்கணும். ஆனா இந்த சமுதாயம் எதை இலக்கா வைக்குது? இந்த உலக வாழ்க்கையை தான் இலக்கா வைக்குது. இதுல உள்ள சந்தோஷங்கள், இன்பங்கள் எல்லாத்தையும் அனுபவிக்கணும். ஃப்ரெண்ட்ஸோட எல்லா இடங்களுக்கும் சுத்தணும். மது, போதை எல்லாத்தையும் அனுபவிக்கணும். இந்த உலகத்துல எதையுமே நாம அனுபவிக்காம மரணிச்சிடவே கூடாது. எல்லாத்தையும் அனுபவிக்கணும். அவன் என்னுடைய தலைவன், அவன் என்னுடைய உயிர். யாருக்கு யார் உயிர்? அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகின்றான்? லகத் கான லகும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்தின் ஹஸனா. என்ன சொல்றான்? அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்ட சமுதாயத்திற்கு அல்லாஹ்வின் தூதரிடம் அழகிய முன்மாதிரி இருக்கு. உங்களுக்கு எதுக்கு முன்மாதிரி வேணுமோ அல்லாஹ்வின் தூதரிடத்துல இருக்கு. ஒரு அரசியல் செய்யணுமா, அதுக்கு முன்மாதிரி அல்லாஹ்வின் தூதரிடத்துல இருக்கு. ஒரு பொருளாதாரம் எப்படி நீங்க ஈட்ட வேண்டும் என்பதற்கான முன்மாதிரி அல்லாஹ்வின் தூதரிடத்துல இருக்கு. ஒரு பிள்ளைகளை எப்படி நீங்கள் வளர்க்க வேண்டும் என்பதற்கான முன்மாதிரி அல்லாஹ்வின் தூதரிடத்துல இருக்கு. ஒரு குடும்பத்தை எப்படி வழி நடத்த வேண்டும், கணவன் மனைவியிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இந்த சமுதாயத்தை எப்படி கட்டி இழுத்து கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்கு எல்லா முன்னுதாரணமும் அல்லாஹ்வின் தூதரிடத்துல இருக்கு. அப்படிதானே இல்லையா? அப்ப இந்த சமுதாயம் யாரை முன்மாதிரியா கொண்டு போகுது? அந்த ஹீரோ மாதிரி இருக்கணும், இந்த ஹீரோயின் மாதிரி இருக்கணும், அவங்கள மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வியர் பண்ணணும், அவங்கள மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கணும். அப்படிதானே இல்லையா? அவங்கள மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கணும், அவங்கள மாதிரி மேக்கப் பண்ணிக்கணும், அவங்கள மாதிரி என்ன செய்யணும்? அப்படியே நடந்துக்கணும். அப்படியா? அப்படிதான் சொல்லணுமா? நாளைக்கு அது அங்கதான் கொண்டு போய் சேர்க்கும். அவர்களை போலவே இருக்கணும், அவர்களை போலவே நடிக்கணும், அவர்களை போலவே ஆடை அணியணும், அவர்களை போலவே ஒவ்வொரு செயல்களையும் நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். எனக்கு அவங்க தான் ரோல் மாடல், அவங்க தான் என் அண்ணன், அவங்க தான் என் அக்கா, அவங்க தான் என் உயிரின் இருக்கும் போது நாளைக்கு ஷைத்தான் என்ன செய்வான்? அப்படியே மிக இலகுவாக கூட்டிட்டு போயிடுவான். அந்த தவறான பாவமான தீய வழிகேட்டில் விழுந்து விடுவதற்கான செயலை செய்து விடுவான். அல்லாஹ்வின் தூதருடைய காலத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அன்றைக்கு ஒரு நாள் ஃபஜர் தொழுகையின் போது ஃபஜர் தொழாமல் வந்தவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்றாங்க. எப்படி எச்சரிக்கை செய்றாங்க? ஃபஜர் தொழாமல் வந்து வீடுகளிலே தூங்கிக் கொண்டிருந்தவர்களை இந்த ஃபஜர் தொழுகைக்கு முன் சஃபிலே வந்த இளைஞர்களை வைத்து அவர்களுடைய வீடுகளை எரிக்க என்னுடைய மனம் நாடுகிறது. ஆனால் பெண்களையும் குழந்தைகளையும் கருத்தில் கொண்டு அதை நான் விட்டு விடுகிறேன். இதுல இருந்து என்ன தெரியுது? அன்றைய காலத்துல ஃபஜர் தொழுகைக்கு இளைஞர்கள் என்ன செஞ்சாங்க? முன் சஃபிலே வந்து நின்றார்கள். இன்றைக்கு இளைஞர்களை பார்க்க முடியுமா? பள்ளியில பார்க்க முடியுமா? ஃபஜர் தொழுகையில பார்க்க முடியாது. இன்றைக்கு இளைஞர்களை ஃபஜர் தொழுகையில் பார்க்கவே முடியாது. பள்ளியில முதல் சஃபிலே பார்க்க முடியாது அவர்களை. ஆனா எங்க பார்க்கலாம் தெரியுமா? அவங்கள முதல் சஃப்ல நிப்பாங்க. எங்க நிப்பாங்க? எங்க நிப்பாங்க? ஒரு மூவி ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் டே, ஃபர்ஸ்ட் ஷோ, ஃபர்ஸ்ட் சப். அப்படிதானே இல்லையா? டிக்கெட் வாங்குறதுக்கு ஃபர்ஸ்ட் டே, ஃபர்ஸ்ட் ஷோ, ஃபர்ஸ்ட் சப். அப்படிதானே? முதல் வரிசையிலே போய் நின்றுறது. மது வாங்குறதாக, மது பொருள் வாங்குறதா இருக்கட்டும் சரி, போதை பொருள் வாங்குறதா இருக்கட்டும் சரி, காலையில எப்படா கடையை திறப்பான் அங்க போய் முதல் சஃப்ல போய் நின்றுறது. அப்படிதானே இல்லையா? இன்றைக்கு இளைய சமுதாயம் அப்படிதான் சீர்கெட்டு சென்று கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாக்க வேண்டும். அப்ப நாம என்ன செய்யணும்? நம்முடைய இலக்கு மறுமையை நோக்கி தான் இருக்க வேண்டும். அப்படிதானே இல்லையா? நம்முடைய கூட இருக்கக்கூடியவங்களுக்கு நாம எடுத்து சொல்லணும். அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் மார்க்கத்தில் இதை நமக்கு காட்டித்தரவில்லை என்பதை எடுத்து சொல்லக்கூடிய கடமை நமக்கு இருக்கிறது. செய்வோமா? இனி செய்வோமா? அது போல இளைஞர்களுடைய உள்ளத்தில் இன்றைக்கு என்ன ஆழ பதிஞ்சிட்டு இருக்கு?
ஒரு திசு எல்லாரும் மனனம் செஞ்சிருக்கீங்க. யாரெல்லாம் அது கை தூக்குங்க பார்க்கலாம். மாஷா அல்லாஹ். எத்தனை பேரு? நிறைய பேர் இருக்கீங்களே. சரி, மாஷா அல்லாஹ். அப்ப இப்ப எந்த ஆயத்தை கேட்டாலும் கரெக்டா சொல்லிடுவீங்களா? கேட்கலாமா? கேட்கலாமா வேண்டாமா? கரெக்டா சொல்லுவீங்களா? எத்தனை ஒரு ஜூஸ் எத்தனை பேர் மனனம் செஞ்சிருக்கீங்க? கரெக்டா கை தூக்கிட்டீங்க. அப்ப எந்த ஆயத்துல இருந்து கேள்வி கேட்டாலும் கரெக்டா சொல்லணும்ல, அதுக்கும் கை தூக்கணும்ல. அப்ப ஏதாவது ஒரு பாடல் வரியை கேள்வி கேட்கலாமா? அடுத்த பாடல் வரி நீங்க பாடுவீங்களா? இல்லைன்னு சொன்னாலும் யதார்த்தம் என்னது? பாடுவாங்க. குர்ஆன் வசனத்தை திடீர்னு கேட்டா என்ன செய்வாங்க? இப்படிதான் யோசிப்பாங்க. சொல்ல முடியுமா, தெரியுமா? அப்படிதானே? ஏதாவது ஒரு பாடல் வரிகள் வந்துருச்சுன்னா அடுத்த பாடல் வரி நம்ம பாட வேண்டியது. என்ன பாட்டு வருது? அது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாலும் சரிதான், அது மட்டும் நல்ல ஆள் மனசுல பதிஞ்சிருக்கும். அந்த பாடல் வரிகள், அந்த பாடலினுடைய காட்சிகள், அந்த சினிமா திரைப்படத்தில் வந்த காட்சிகள், யாரு ஹீரோ, யாரு ஹீரோயின், யாரு காமெடியன், என்ன ஸ்டோரி, என்ன கிளைமேக்ஸ், என்ன ஃபினிஷிங்கு, ஹீரோ செத்துட்டானா ஹீரோயின் செத்துட்டாளா, அப்படிதானே? இந்த பாட்டு எந்த படத்துல வருதுன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? படத்தினுடைய ஃபுல் டீட்டெயிலுமே கொடுத்துருவாங்க. இவங்க தான் ஹீரோ, இவங்க தான் ஹீரோயின், அதனுடைய ஸ்டோரி இப்படிதான் ஆரம்பிக்கும், இப்படிதான் முடியும், இந்தந்த காமெடிலாம் வரும், இந்தந்த சீன்ஸ்லாம் அங்க வரும். ஆமா, மார்க்கம் என்று வந்துவிட்டால் என்ன நிலை? ஒரு திசை மனனம் செய்திருக்கோம் கையை தூக்கிடுவோம், ஒட்டுமொத்த குர்ஆனுமே மனனம் செய்திருக்கோம் என்று சொல்லிடுவோம். ஆனா அதுல இருந்து ஒரு கேள்வியை கேட்கிறேன்னா என்ன செய்வோம்? பயப்படுறோம். எங்க மறந்துருக்குமோ, தெரியாதோ, தவறா சொல்லிடுவோமோ. அப்ப நாம என்ன செய்யணும்? தைரியமா இருக்கணும். அப்ப எப்படி தைரியமா இருக்க முடியும்? அது நம்முடைய உள்ளத்தில் ஆழ பதிந்திருந்தால் மட்டும்தான் நாம தைரியமா இருக்க முடியும். எப்பவுமே நான் அதை ரிசைட் பண்ணிட்டே இருப்பேன், எப்பவுமே திருமறை குர்ஆனோடு தான் நான் இருப்பேன், எல்லா வசனங்களும் எனக்கு தெரியும், எல்லா ஹதீஸ்களும் தெரியும். ஒரு விஷயத்த சொல்லுங்க, ஒரு ஹதீஸை இப்ப நான் எடுத்து சொல்றேனா இல்லையான்னு பாருங்க. ஒரு குர்ஆன் வசனத்தை நீங்கள் அரபில சொல்லுங்க, நான் தமிழ்ல சொல்றேனா இல்லையான்னு பாருங்க. அப்படி நம்மளால சொல்லிட முடியுமா? ஷைத்தான் நம்மை கூட இருந்து வழிக்கெடுத்து கொண்டே இருப்பான். இதற்கு ஷைத்தான் தான் முழு காரணம். ஷைத்தானை நம்மள்ட்ட இருந்து விரட்டணுமா இல்லையா? அப்ப நாம அதுக்கு என்ன செய்யணும்? அல்லாஹ்விடத்தில் தான் பாதுகாப்பு தேடணும். அப்படிதானே? அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேட வேண்டும். தீமையான தீய காரியங்களின் பக்கம் செல்லாமல் இருக்கணும். நம்மளை நாம பாதுகாத்துக்கணும். ஏதாவது பாட்டு பாடணும்னு தோணுதா, ஏதாவது பாடல் வரிகள் சொல்லணும்னு தோணுதா, ஏதாவது காதுல விழுதா, அதை விட்டு அந்த இடத்தை விட்டு நாம நகர்ந்துடணும். திருமறை குர்ஆனை எடுத்து ஓத ஆரம்பிக்கலாம். ரொம்ப கிராத்தோடு அழகா திருமறை குர்ஆனை ஓதலாமா இல்லையா? அதற்கு முயற்சி செய்யலாம். திருமறை குர்ஆனை ஓதும் போது ஒரு மன நிம்மதி கிடைக்கும், மன அமைதி கிடைக்கும், அது ஒரு சந்தோஷமும் கிடைக்கும், நன்மையும் சேர்ந்து கிடைக்கும். இம்மைக்கும் மறுமைக்கும் சேர்ந்து நன்மையும் நமக்கு கிடைக்கும். டிவி பார்க்கணுமா, சினிமா பார்க்கணுமா, படங்கள் பார்க்கணுமா, இதையெல்லாம் விட்டுட்டு திருமறை குர்ஆனை தமிழ்ல எடுத்து நாம படிக்கலாம். அல்லாஹ்வுடைய கலாமை தமிழ்ல எடுத்து நாம படிக்கலாம். ஏன்னா நமக்கெல்லாம் அரபி லாங்குவேஜ் தெரியாது, அப்படிதானே இல்லையா? நம்முடைய தாய்மொழி தமிழ்ன்றனால அரபி லாங்குவேஜ் தெரியாது. அப்ப திருமறை குர்ஆன் வசனங்களை நாம ஓதுறோம்னா அல்லாஹ் என்ன சொல்றாங்கிறது நமக்கு தெரியும், அப்படிதானே இல்லையா? நாம தொழுறோம்னா அல்லாஹ்வோடு நாம் பேசக்கூடிய ஒரு தருணம். தொழுகை என்பது அல்லாஹ்விடத்தில் நாம் பேசக்கூடிய ஒரு தருணம். திருமறை குர்ஆனை ஓதுவது என்பது அல்லாஹ் நம்மிடத்தில் பேசக்கூடிய ஒரு தருணம், அப்படிதானே? அந்த தருணத்தை நாம எப்படி யூஸ் பண்ணிக்கணும்? தமிழ்ல தர்ஜுமா நாம படிச்சு பார்த்தோம்னா அல்லாஹ் தஆலா என்ன சட்டதிட்டங்களை எல்லாம் சொல்கிறான் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். அப்ப நாம என்ன செய்யணும்? மறுமைக்காக நம்முடைய வாழ்வை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எதையெல்லாம் சொல்லி காட்டுகின்றார்களோ, இந்த உலகத்தில் வீணான காரியங்களில் மூழ்கி விடாமல், வீணான காரியம் செய்வோருடன் சேர்ந்து நம்முடைய நேரங்களையும் கழித்து கொள்ளாமல், நாளை மறுமையிலே பாவியாகி நரகவாசி ஆகிவிடாமல் நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும்.
அது நிச்சயமா நமக்கு கட்டாய கடமை. நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், நாளை மறுமையில் சொர்க்கவாசிகள் நரகவாசிகளை பார்த்து கேட்பார்களாம். யாரு? சொர்க்கவாசிகள் நரகவாசிகளை பார்த்து கேட்பார்கள், மா சலக்கக்கும் ஃபீ சக்கர், உங்களை இந்த சக்கர் என்னும் நரகத்தில் கொண்டு வந்து சேர்த்தது எது? இந்த நரகத்தில் நீங்க ஏன் வந்தீங்க, எப்படி வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது நரகவாசிகள் சொல்வார்களாம், லம் நகு மினல் முஸல்லீன், நாங்கள் தொழுவோராக இருக்கவில்லை. வலம் நகு நுத்இமுல் மிஸ்கீன், நாங்கள் ஏழைகளுக்கு உணவளிப்போராக இருக்கவில்லை. வகுன்னா நஹூலு மஅல் காயிலீன், இன்னும் வீணான காரியம் புரிந்தோர்களுடன் நாங்களும் வீணான காரியத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தோம். என்ன சொல்வாங்க? தேவையில்லாத காரியங்கள் செய்து கொண்டிருந்தவர்களுடன் நாங்களும் எங்களுடைய நேரத்தை வீணடிச்சிட்டு இருந்தோம், தேவையில்லாத காரியங்களை செய்து கொண்டிருந்தோம், அதனாலதான் இன்றைக்கு இந்த சக்கர் என்னும் நரகத்தில் வந்து வீழ்ந்து கிடக்கிறோம் என்று சொல்வார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாக்க வேண்டும். அந்த நிலை நமக்கு ஏற்பட்டு விடாமல் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், நாளை மறுமையிலே நிழலே இல்லாத அந்த நாளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 7 கூட்டத்தாருக்கு தன் நிழலை தருவதாக சொல்லி காட்டுகிறார்கள். அந்த 7 கூட்டத்தார் யாரெல்லாம் தெரியுமா? நீதிமிக்க ஆட்சியாளன், இறை வணக்கத்தில் வளர்ந்த இளைஞன், பள்ளியோடு தொடர்புடைய உள்ளம், வழக்கரம் செய்யும் தர்மம் இடக்கரம் அறியாமல் செய்யக்கூடியவர், தனிமையில் அல்லாஹ்வை அஞ்சி கண்ணீர் வடிக்கக்கூடிய உள்ளம், அல்லாஹ்வுக்காக நட்பு கொண்டு அல்லாஹ்வுக்காக பிரிந்த இருவர், அழகும் அந்தஸ்தும் உள்ள ஒரு பெண் தன்னை தவறு கடைத்தால் நான் அல்லாஹ்வை அஞ்சுகிறேன் என்று சொல்லக்கூடிய இளைஞர். அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி. இந்த 7 கூட்டத்தாருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையிலே அர்ஷின் நிழலை தருவதாக சொல்லி காட்டுகின்றான். அப்ப இதுல உங்களுக்கு எல்லாம் ஒரு சான்ஸ் இருக்கு. என்ன சான்ஸ்? ஒன்றும் இல்லை, நிறைய சான்சஸ் இருக்கு உங்களுக்கு. மிக முக்கியமான ஒரு சான்ஸ். என்ன சான்ஸ்? இறை வணக்கத்திலே வளர்ந்த இளைஞன். அப்ப நீங்கெல்லாம் அந்த டீனேஜ்ல தான் இருக்கீங்க, அந்த இளமை பருவத்தில் தான் இருக்கிறீர்கள். அப்ப இறை வணக்கத்திலே நாம் வளர்ந்தால் அல்லாஹ் என்ன செய்வான்? நாளைக்கு அவனுடைய அர்ஷில் நமக்கு நிழலில் இடமளிப்பான். அப்படிப்பட்ட பாக்கியத்தை நாம பெறணுமா இல்லையா? அதுக்காக முயற்சி செய்யணுமா இல்லையா? இன்ஷா அல்லாஹ். இனி நம்முடைய வாழ்க்கையின் குறிக்கோள் என்னது? நம்முடைய இலக்கு என்னது? மறுமை. மறுமையில் அல்லாஹ்வுடைய அர்ஷின் நிழலை எப்படி பெறுவது, என்ன செய்யணும், மறுமையில் சுவனத்தை எப்படி அடைந்து கொள்ள வேண்டும் என்பதை இலக்காக கொள்ள வேண்டும். அந்த இலக்கை நோக்கி நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தொடர வேண்டும். அதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இறுதியிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வெற்றியை தருவான். முயற்சி செய்வோமா? இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்து நாளை மறுமையிலே சுவனத்தை அடைந்து கொள்ளக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.